पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। நமோ வெங்கடேசாய. அன்பர்களே வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். காளிதாச மகாகவி தன்னுடைய ரகுவம்சத்திலே 10வது சர்க்கத்திலே ஒரு காட்சியை வர்ணிக்கிறான். திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிற பரந்தாமன் அவன் எப்படி பள்ளி கொண்டிருக்கிறான் என்று வர்ணிக்கிறான். அவன் திருவடிவாரத்தில் லக்ஷ்மி அமர்ந்திருக்கிறான். லக்ஷ்மி அவனுடைய காலை மெல்ல வருடி பிடிக்க வேண்டும் என்று அவளோடு தான் வந்திருக்காள். ஆனால் அவளே ஒரு பூ மேலே உட்காண்டிருக்காள். பூ மேலே உட்காண்டிருக்கிற லக்ஷ்மி தேவி தன் தொடையிலே அப்படியே நாராயணுடைய திருவடியை வைக்கலையாம். ஒரு பட்டை தொடை மீது விரித்து அதன் மீது நாராயணன் திருவடி வச்சுட்டு அவள் உட்காண்டிருப்பது ஒரு பூ மேலே. பூ எவ்வளோ சாஃப்ட்டு. பூ மேலே ஒரு ஆள் உட்காரணும்னா அவர் பூவோட சாஃப்டாக இருக்கணும் இல்லையா? நம்ம நாற்காலியோட சாஃப்டாக இருந்தால் நாற்காலியில் உட்காரலாம். நாற்காலி நம்மோட சாஃப்டாக இருந்தால் புடக்குன்னு கீழே வேண்டியது தானே, கீழே விழுந்துடும் இல்லையா? பூ மேலே பிராட்டி அமர்ந்திருக்கான். அதனால் அவள் பூவை விட மென்மையாக இருக்கணும். பூமகள் லக்ஷ்மி மலர்மகள். அவள் தன்னுடைய தொடையிலே நேரே நாராயண திருவடியை வைத்து பிடிக்கலையாம். ஒரு பட்டை வச்சுட்டு அதில் நாராயண திருவடியை வச்சு மெல்ல வருடுறாள். ஏன்னு கேட்டால் அந்த திருவடி தன்னுடைய தொடைப்பட்டால் அப்படியே கசங்கி போயிடும், வாடி போயிடும் அப்படின்னு வருத்தம் பயத்தில் இருக்காள். இதை காளிதாச கவி வர்ணிக்கிறார், மகாகவி. இதையே சுவாமி தேசிகன் தமிழில் ரொம்ப அழகாக பாடுறார். இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி மலர்மகள் கைவருட மலர்போதில் சிவந்தன. மலர்மகளால் லக்ஷ்மி தேவி கைவருட தன் கையால் வருடி பார்த்தால் எம்பெருமானுடைய திருவடி மலர்போதில் சிவக்கும். ஏன்னா மலர்போதில் சிவக்கும்னா என்ன அர்த்தம்? தமிழில் போது அப்படின்னு சொன்னால் பூன்னு ஒரு அர்த்தம். மலர்னாலும் பூ தான். பூ பூ சிவக்கு என்ன சொல்ல 2 பூ போட்டிருக்கார். ஒரே சொல்ல 2 தடவை சொல்லாமா? அது புனருக்தியா, ரிப்பிட்டேஷன் இல்லையா? அப்படின்னா நமக்கு புரியணும் கொஞ்சம் எக்ஸாக்டாக. மலர் அப்படின்னா பூன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று மலர்ந்துகின்றிருக்கின்ற அர்த்தம். மலர்ந்து கொண்டிருக்கின்ற பூவை விட மென்மையான திருவடிகள். மலர் போதில் செவந்து போயிடுது, கன்னி போயிடுது. மலர்கின்ற போதுன்னு சொன்னால் பூ இப்படி மலர்றச்ச உட்புறமெல்லாம் அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் அது மெல்ல மெல்ல ஹார்டாகும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அதுதான் ஒர்க் ஹார்ட்னஸ் நாங்கள் இன்ஜினியரிங்கில் சொல்லுவோம். நீங்கள் பார்க்கலாம், குழந்தைகள் சர்மமெல்லாம் தொட்டால் அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்.
வளர 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 5 வயசுக்கு அப்புறம் இங்கிட்டு போனால் கரடு முறையாயிடும். ஏன்னா அட்மாஸ்பியரில் இந்த பட்டு பட்டு அவைகள் ஹார்ட் ஆகிடும். அதுதான் நாம் என்ன சொல்லுவோம், ஹார்டனிங் ஆகிடுறது அப்படி சொல்லுவோம். இது எப்பொழுதுமே சாஃப்டாக இருக்கும் என் பெருமான் திருவடி திருமேனி எல்லாம். அவன் பிறந்தவாறே தேவிக்கு தேவி அந்த குழந்தையை அப்படி எடுத்து மேலே வச்சிருக்கும்போது பயந்தாளாம். இவ்வளோ மென்மையாக இருக்கே இந்த குழந்தை, இதை போய் நாம் கையால் தொட்டோம்னா கன்னி போயிடுமோ. ஏன்னோ அனிச்சம் மோப்பக்குழையும் அனிச்சம்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அனிச்சம்னு ஒரு பூ இருக்கான், அந்த பூ அப்படி மோந்து பார்த்தாலே வாடி போயிடுமா. அப்படி இருக்குமா, பூவை முகந்து பார்த்தாலே வாடும். அதை போல வீட்டுக்கு விருந்தாளி வரைச்சே வந்துட்டானா பாவி அப்படின்னு பார்த்தாலே வாடி போயிடுவான். சில பேர் வந்துட்டீங்களா சாப்பாட்டு இது கரெக்டாக வந்துட்டீங்களே அப்படின்னு விடுவான். அப்புறம் இல்லை சார் நான் வெளில போய் சாப்பிட்டுன்னு போயிடுவோம் மானம் உள்ளவனாக இருந்தான். அதனால் மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து என்பார் திருவள்ளுவர். அந்த அனிச்ச புஷ்பத்தை விட மென்மையான திருமேனியாம் பகவானுடைய. அதை தேவிக்கு தானே ஃபீல் பண்ணினாள். வசுதேவற்றை கொடுக்குறச்சே சொன்னான், பார்த்து எடுத்துட்டு உங்கள் குழந்தைய ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொன்னான். இந்த சாஃப்ட்னஸை நம்ம ஃபீல் பண்ண தொடங்கினோம்னா அன்றைக்கி நாம் ஆழ்வாராயிடுவோம். திருவேங்கடம் திருமேனியை பார்த்து சாஃப்ட்னஸை நம்ம ஃபீல் பண்ணினார். அதை ஃபீல் பண்ணார் குலசேகர பெருமாள். ரங்கநாதனை என்னைக்கு நான் போய் பார்ப்பேன்னு பாடுறார். பாடும்பொழுது குலசேகர பெருமாள் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே. கோமளத்தை, கோமளம்னா சாஃப்டாக இருக்கிறது, சாஃப்ட்னஸே வடிவெடுத்த ரங்கநாதனை பெரிய பெருமாளை நான் எப்பொழுது என் கண்கள் கழிக்கும் முடியா நின்று பார்ப்பேனோ என்கிறார். நம்ம பார்க்குறச்சே நமக்கு சில பேர் கல்லாக தெரியுது. சில பேர் சொல்கிறா என்ன ஒரேடியாக கருப்பாக்கிட்டா எண்ணெயை தடவிங்கிறான். சில பேர் சொல்கிறா கரப்பாம்பூச்சி போகிறதுங்கிற. இப்படிலாம் நம்ம அனுபவிக்கிறோம், நமக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் அந்த எம்பெருமானுடைய திருமேனியும் அவ்வளோ கோமளமாக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நம்ம உணர தொடங்கிட்டா அந்த நாள் தான் நமக்கு உயர்ந்த நாள். அந்த நாள் தான் நம்ம வாழ்க்கையின் பொன்னாள். அது வர்றது கஷ்டம் இந்த லோகத்தில். குலசேகர பெருமாளுக்கு வந்தது, ஆழ்வார்களுக்கு வந்தது. அது தேவிக்கு அனுபவித்தா, வசுதேவர் அனுபவித்தா. அந்த லக்ஷ்மி தேவி இன்றைக்கி கூட அச்சத்தோடு தான் அந்த திருவடியில் கையை வைக்கிறார். அப்போ ஏற்பட்ட இதை விட கோமளமான வஸ்து கிடையாது உலகத்தில், இதை விட சாஃப்டான வஸ்து கிடையாது. அப்படி சாஃப்டான திருமேனி. இந்த சாஃப்ட்னஸை ரொம்ப நன்னா அனுபவிச்சவும் ராட்சசி சூர்படகி. தருணௌ ரூபசம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ. லக்ஷ்மணன் அவ்வளோ சாஃப்டாக இருப்பானோ. அவனுடைய சூர்பனை மூக்கறுத்த பொழுது சூர்பனை இப்படி மூக்காட்டிருந்தால் இருக்க முடியுமா? சொல்லி பாருங்களேன். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஒரு அம்மடி ரொம்ப குண்டாக வந்தா நீங்கள் நான் எப்படி ஸ்லிம்மாக இருதுன்னு கேட்டால் நான் சொன்னேன் ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் போதும் ஸ்லிம் ஆகிடுவீங்கன்னு சொன்னேன். அது என்ன எக்ஸசைஸ்ன்னு அந்த அம்மா கேட்டால், ஒன்றும் வேண்டாம் உங்கள்கிட்ட சாதம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றியான்னு கேட்டால் இப்படின்னு அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஸ்லிம் ஆகிடுவீங்க அப்படின்ட்டு. அந்த சும்மா இவ்வளோ சிம்பிள் எக்ஸசைஸா, இப்படி தலையாட்டினா போருமா, நான் ஜாக்கிரதை இப்படி ஆட்டிடுங்க இப்படி ஆட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சானோ. அந்த மாதிரி மூக்க இருக்கிறச்சே ஒத்தி அரைக்கி தற்காப்புக்காகவாது மூக்கை இப்படி தேண்டு போக வேண்டாமா, இல்லை அந்த ஸ்பாட்டை விட்டு ஓட வேண்டாமா, அப்படியே அரைக்கி மூக்காக இருக்கிற வரைக்கும் காத்துன்றதா. அது லக்ஷ்மணன் ரொம்ப ஸ்விஃப்டாக அறுத்துருக்கலாம் மூக்கை, இருந்தாலும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட்லேயே ஓடி இருக்கலாமே. இது இந்த கதை தான் கொஞ்சம் ஒத்து வரல சுவாமி அப்படின்னா. இல்லை, லக்ஷ்மணன் இடது கையால் அவளை பிடிச்சிருக்கான், பிடிச்சி மூக்காக இருக்கிறான். அந்த இடது கையில் அவன் பிடிச்ச பிடி இருக்கே, அந்த பிடிச்ச பிடியில் சாஃப்ட்னஸ், அந்த மென்மை, அந்த கோமளத்தையே ரசிச்சுடுது சூர்படகை. அவன் மூக்காக இருக்கிற வரைக்கும் பேசாம அவ்வளோ கோமளமான பெருமாள். மூக்கறுத்தவனை பற்றி சொல்லும் பொழுது அவள் சொல்கிறா ராமாயணத்தில் கரன்கிட்ட, தருணௌ ரூபசம்பன்னௌ சுகுமாரோ மகாபலோ. சுகுமாரன் ரொம்ப சாஃப்டாக இருந்தான், ரொம்ப கோமளமாக இருந்தான். இது லக்ஷ்மணனாக வயது முதிர்ந்த பருவத்திலேயே நடந்தது.
அப்படின்னா கண்ணன் குழந்தையாக வந்து போய் எவ்வளோ கோமளமாக இருந்திருப்பான். திருவேங்கடமுடியானுக்கு அதில் கோமளன் என்று பெயர். கோமள அங்கன், கோமளமாக இருக்கக்கூடிய மென்மையாக இருக்கக்கூடிய அங்கங்களை உடையவன் எம்பெருமான். இதை சொன்னால் நாம் அர்ச்சனை பண்ணுறச்சே அந்த வார்த்தையை கேட்டால் கூட பெருமாள் திருமணி உறுத்துமோங்கிற பயம். ஆகவே அப்படி பார்த்துட்டே இருந்தால் ஏன் நீ பார்த்தே அவன் பெருமாளுக்கு தானே ஆயிட போகிறதா ஜெருகண்டின்னு தள்ளி விட முடியும். அப்படிப்பட்ட கோமளமான அங்கங்களை உடையவன். இதுவரை நாம் சொன்னதற்கு விளக்கமான ஸ்லோகத்தை கேளுங்கள். சகோமளாங்கஸ்பிதிநாமயுக்தः ஸ்பிருஷ்டஸ்வமாத்ராபி பஜன் விகாரம், ஸ்பிருஷ்டஸ்வமாத்ராபி பஜன் விகாரம், லக்ஷ்மீரபி ஸ்பிரட்டுமதஸ்ய பாதோ சம்வாகனாயாஸ்தி சதாபியைவ. அவனுக்கு கோமளாங்கன் என்பதாக திருநாமம் கிடைத்தது. ஏன்னா தன் தாய் தொட்டபோது கூட அது கன்னி போன மாதிரி இருந்தது, அவ்வளோ மென்மை. இன்று வரை லக்ஷ்மி கூட அந்த திருவடியை வருவதற்கு அச்சத்தோடு மெல்ல மெல்ல கைவிட வரான்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி கோமளமான அங்கங்களை உடைய திருவேங்கடமுடியான் கோமளாங்கன். இதற்கு தமிழ், தாய் வருடிய போது திருமேனி சிவந்தது, பின்னர் பருவத்தில் தாரம் வருடிய போதும் பாதம் சிவந்தது. ஏன்? அது கோமள பிள்ளை, எனவே அவன் கோமளாங்கன். கோமளாங்கனான திருவேங்கடமுடியான் நமக்கு நல்ல நல்ல மங்களங்களை தருவானாக. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். கோமளாங்காய நமஹ. நமோ வெங்கடேசாய. வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.